ஒண்ணு குடும்பத்தோட போய் கோவில்ல வழிபடுங்க. இல்லையா உங்க வீட்ல குடும்பத்தோட வழிபடுங்க. இந்த ஒரு நாள் நீங்க வழிபட்டீங்கன்னா, இந்த 365 நாள் நீங்க குடும்பத்தோட வழிபட்டா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும். இதுதான் நான் கர்ம ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சேன். ஏன்னா இது எல்லா ஜீவராசியும் இருக்கிறப்போ, நீங்க குடும்பமா சேர்ந்து வழிபடுறதுக்கு வந்து மிகப்பெரிய சக்தி இருக்குமா. எப்படி கூட்டு பிரார்த்தனைக்கு சக்தி இருக்கோ, அது மாதிரி இந்த குடும்பமா சேர்ந்து வழிபடுற சக்தி இருக்கு. ஸோ முருக பக்தர்களே, இந்த பங்குனி உத்திரத்துக்கு நீங்க எவ்வளோ பெரிய மனவேதனை இருந்தாலும் சரி, எவ்வளோ சண்டை சச்சரவு, எவ்வளோ பேசவே முடியாத அளவுக்கு பிரச்சனை இருந்தால் கூட, இந்த ஒரு நாள் மட்டும் எல்லாருமே அனுசரித்து மனம் ஒத்து முருகப்பெருமானையோ, சிவபெருமானையோ, பார்வதி தேவியோ, உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை வழிபடுங்க. ஒன்றுங்கம்மா. பங்குனி உத்திரத்துக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் முக்கியமான சில சிறப்புகள்லாம் சொல்கிறேன். ஔவையார் வந்து முருகப்பெருமானை முதல்ல பார்த்த நாள் வந்து பங்குனி உத்திரம். அதே மாதிரி முருகப்பெருமானை கலியுகத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஔவையார் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெண் சக்தி எப்படி தொடர்பு வருது, சிவபெருமானை பார்த்தது சப்தகன்னிகள், ஔவையார் தான் முதல்ல முருகனை பார்த்தது. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாருமே கலியுகத்தில் பார்த்துருக்காங்க. முருகர் முதல்ல காட்சி கொடுத்து ஔவையாருக்கு தான், மனிதனா மனித உருவத்தில். இந்த